வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசிக்கான ஹிஸ்ட்ரி டாபிக் தான் பார்த்துட்டு வரோம். அதில் முகலாய பேரரசு பற்றி பார்க்க போகிறோம். முகலாய பேரரசு அப்படிங்கும்போது இந்திய வரலாற்றை நம்ம படிக்கும்போது இந்த டாப்பிக்கை தவிர்த்துட்டு நம்ம போக முடியாது. இதுக்கு முக்கியமான டாபிக். இதுலேருந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வரும். அதனால் இதை நல்லா படித்து வச்சுக்குவோம். ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் அவுட் ஆஃப் சோர்ஸ் போனதுனால நம்ம எதையுமே விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இதில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதே போக யாரோட ஆட்சியில் எது முக்கியமாக, நம்ம பாபர்னா அவரோட முக்கியமானது என்ன, ஜஹாங்கீர் முக்கியமானது என்ன, அவுரங்கசீப்பை பற்றி, அப்புறம் முகலாய பேரரசு கீழே ஆட்சி அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முகலாய பேரரசு அப்படிங்கிறதுனா அதனோட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 526லேருந்து 1857, ஏறத்தாழ 300 ஆண்டுகள் அவன் 300 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இந்தியாவில் முகலாய பேரரசு அப்படிங்கிறது ஏறத்தாழ 300 ஆண்டுகள் நீடிச்சிருக்குது. அதுக்கு மேலேயும் ரூல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட படி அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 526லேருந்து 1857, அதாவது விக்டோரியா ராணியோட பேரரசியோட பிரகடனம் வர வரைக்குமே அவங்க தான் நம்மளைய ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். முகலாய பேரரசை நிறுவியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாபர் தான். பாபர் தான் முகலாய பேரரசை இந்தியாவில் கொண்டு நிறுவினாங்க. பாபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தந்தை வழியில தைமூரோட மற்றும் அவரது தாய் வழியில செங்கிஸ்கான், அதாவது மங்கோலியர்கள் இருக்காங்கல்ல, மங்கோலியர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு நாடோடி பழங்குடியினர் மாதிரி. அதாவது எங்கெங்க போறாங்களோ அங்கெல்லாம் நாட்டுல உள்ள போய் கொள்ளையடிச்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் அவங்க நாட்டுக்கு கொண்டு போவாங்க. அந்த மாதிரி இருந்தவங்க. அந்த மாதிரி வழிவகையை சேர்ந்தவர் தான் பாபர் அப்படிங்கிறவர். ஒரு ஆப்கானிய முஸ்லீம் அப்படின்னு சொல்லப்படலாம். பாபர் சின்ன வயசுலயே அவருக்கு அரியணை கொடுக்கப்பட்டுச்சு. அங்க இருக்கும்போது அவருக்கு சரியான ஒரு இடம் இல்லாம இருந்துட்டு இருந்துச்சு, அதாவது ஆட்சி செய்யறதுக்கு அப்படின்னு. அவர் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்தியாவில இருந்து இங்க போய் நம்ம ஆளுங்க போய் அவரை வாண்டடா கூட்டிட்டு வந்துதான் இந்தியாவில் ரூலர்ல அவரோட ஆட்சி முறையை இங்க கொண்டு வராங்க. ஓகேங்களா? உள்ள வந்தார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? பாபர், அதாவது முகலாயர்களை முக்கியமான அரசர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கால வரிசைப்படி முகலாயர்ல 6 முக்கிய அரசர்கள் இருந்திருக்காங்க. கால வரிசைப்படி இந்தியாவில் 6 முக்கிய அரசர்கள், முகலாய அரசர்கள் இருந்திருக்காங்க. 6 முக்கிய முகலாய அரசர்கள். முதல்ல பாபர் ஆட்சியை நிறுவுவார். ஆட்சியை நிறுவிட்டு அவர் நல்ல ஆட்சி செய்ய முடிஞ்சிச்சா அப்படின்னா இல்லை, வெறும் 4 ஆண்டுகள் தான் அவர் முகலாய பேரரசாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஹிமாயின் அப்படிங்கிறவர் அவர்னாலையும் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியல. ஒரு 10 ஆண்டுகள் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அதுவுமே இது கீழே சண்டைகளுக்கு கீழே மத்தியில தான் அவர் இருந்துட்டு இருந்தாரு. அக்பர் ஒரு சிறந்த அரசர், முகலாய அரசர். அக்பர் தான் நல்ல சிறந்த அரசரா நல்ல ஆட்சியை கொடுத்திருக்காரு. கிபி 1556லேருந்து கிபி 1605 வரைக்கும் ஒரு 49 ஆண்டுகள் நல்லாட்சியை கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் வந்தாரு. ஜஹாங்கீர் அப்படிங்கிறவரு அவரும் எப்படின்னா 25 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்காரு. ஜஹாங்கீருக்கு அப்புறம் யாருன்னா ஷாஜகான் வராரு. ஷாஜகானும் ஒரு 30 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்காரு. ஷாஜகானுக்கு அப்புறம் யாருன்னா அவுரங்கசீப்பும் ஒரு 49 ஆண்டுகள் ஆட்சியில இருப்பாரு. அதாவது அக்பரும் அவுரங்கசீப்பும் 49 ஆண்டுகள் ஆட்சியில தொடர்ந்து இருந்தவங்க. அதனால இவங்களால நிறைய மாற்றங்கள், சீர்திருத்தங்களை செய்ய முடிஞ்சிச்சு. அதில் இந்தியா முழுமைக்கான கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடிஞ்சிச்சு. பாபர் என்ன ஃபர்கானாவில் பிறந்திருக்காரு. 1486ல பாபர் பிறந்திருக்காரு. அவர் இந்தியாவுக்குள்ள வரும்போது எவ்வளோ 1526 அப்படின்னு இருக்கு. இந்தியாவில் துப்பாக்கி குண்டுகளை அவர் அறிமுகப்படுத்துறாரு. அவர் இந்தியாவுக்குள்ள நுழையும் போது நம்ம ஆளுகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா சாதாரண
குதிரைப்படை வீரர்களை கொண்டு போய் போருக்கு போனார். ஆனால் அவர் என்ன பண்ணார், துப்பாக்கியுடன் வந்தோன்னு நம்மக்கிட்ட இருக்கிற யானைப்படையெல்லாம் அந்த துப்பாக்கி சவுண்டை கேட்டு பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதனாலேயே அவர் ஈஸியாக நம்மளை வந்து ஜெயிச்சுட்டு உள்ளே வந்துட்டார். அதனால தான் அவர் ஜெயிச்சதுக்கான முக்கிய காரணம் வந்து அவர் துப்பாக்கி குண்டுகளை வந்து பயன்படுத்தினாங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு இந்த யானைப்படையெல்லாம் பயந்து ஓடி அதனாலேயே வந்து நிறைய சேதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். முதல் பானிபட் போர் யாருக்கு இடையில் நடந்துச்சு அப்படின்னா, பாபருக்கு இப்ராஹிம் லோடிக்கு இடையில 1526 நடைபெற்றுச்சு. இந்த போரின் விரைவாக தான் இந்தியாவில் முகலாயர் ஆட்சி அப்படிங்கிறது வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லப்படலாம். பாபரோட முதல் வெற்றி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1526 கான்வா போர் நடக்குது. இதுலயும் பாபர் வெற்றி பெறாரு. ராணா சங்காவை வந்து தோக்கடிக்கிறாரு. இந்த ராணா சங்காலாம் வந்து பாபரை போய் இந்தியாவுக்குள்ள வந்து இப்ராஹிம் லோடியை தோக்கடிங்கன்னு கூட்டிட்டு வந்தவங்க. ஆனால் வந்து இவங்களே வந்து அகைன்ஸ்ட் ஆயிடுவாங்க. அதனால அவங்களே பாபர் தோக்கடிச்சிடுறாரு. அடுத்து பார்த்தோன்னா சாந்தேரி போர் 1528 மேதினி ராயை வந்து இந்த போர்ல வந்து பாபர் தோக்கடிச்சிடாரு. சாந்தேரி போர் யாரோட மேற்கொண்டார் அப்படின்னா, மேதினி ராயுடன் வந்து பாபர் போர் கொண்டது. அடுத்தது பார்த்தோன்னா காக்ரா போர் 1529. காக்ரா போர்ல முகமது லோடியை வந்து தோக்கடிக்கிறாரு. காக்ரா போர்ல முகமது லோடியை வந்து 1529 வந்து தோக்கடிக்கிறாரு. இதோட பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ந்து போர்களை வந்து பாபர் மேற்கொள்வார். பாபர் அப்படிங்கிறது வந்து ஒரு 4 ஆண்டுகள்ல தான் இந்தியா மேலே ஒரு ஆதிக்கத்தை செலுத்துவார். அவரோட ஆட்சியை வந்து நிறுவுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவர் இறந்து போயிடுறாரு. அதாவது நோய்வாய்ப்பட்டு தான் இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெடிமருந்தை வந்து முதல்ல கண்டுபிடித்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சீனாக்காரங்க தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 13ஆம் நூற்றாண்டுலேயே வந்து அது ஐரோப்பாவை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. பாபருக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து போரில் வந்து பீரங்கி யாராவது பயன்படுத்துறதுக்கான ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி எதுவும் இல்லை. அப்போ இந்தியாவில் வந்து முதல் பீரங்கியை பயன்படுத்தினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாபர் தான். பாபர் வந்து துருக்கி மொழியில வந்து துசுக்கி பாபுரி அப்படின்னு தனது சுயசரிதை நூலை வந்து எழுதியிருக்காரு. தன்னோட சுயசரிதை நூல் அப்படின்னா அதுல இந்தியாவை பத்தி விவரங்கள் இருக்கா அப்படின்னா அது எதுவும் இல்லை. அவர் வந்து இந்தியாவில் நான் எதெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறத மட்டும்தான் விவரிச்சிருப்பாரு. அது வந்து சுயசரிதை நூல். பாபர் வந்து 1530 வந்து இறந்துறாரு. ஆரம்பாக் அப்படின்னா ஆக்ராவில் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு. அவர் அடக்கம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் மீண்டும் வந்து அவருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு அவர் உடலை வந்து கொண்டு சென்றுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹுமாயூன் பத்தி பார்ப்போம். ஹுமாயூன் அப்படிங்கிறது வந்து பாபரோட மூத்த மகன். ஹுமாயூன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாபரோட மூத்த மகனா இருந்திருக்காரு. இவர் எப்படின்னா கல்வி அறிவும் பண்பாடும் மிக்கவர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் எப்படி பாபரை மாதிரி ஒரு வீரர் கிடையாது. இவர் பலவீனமானவர். இவர் இறுதி காலம் வரைக்கும் வந்து போராடிட்டு இருக்கிற மாதிரியே அவரோட வாழ்க்கை அப்படிங்கிறது அமைஞ்சிருச்சு. பாபர் என்ன சொல்லிடுவாரு அப்படின்னா, அவர் மரணம் அடையறதுக்கு முன்னாடி சகோதரர்களுடன் அன்பா நடந்து கொள்ளு அப்படின்னு சொல்லி பாபர் சத்தியம் வாங்கிட்டு இறந்துருவாரு. ஹுமாயூன் வந்து அதனாலேயே வந்து அவர் சகோதரர் கூட இணக்கமா போகணும் அப்படின்னு போராடியே அவர் நிறைய இன்னல்களை வந்து சந்திக்க வேண்டியதா வந்து அவருக்கு ஆயிரும். அவர் வந்து அப்போ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்சியில் வந்து அவரால் தொடர்ந்து இருக்க முடியாது. 10 ஆண்டு காலமே வந்து சகோதரனுடன் போர், அதுபோக ஷெர்ஷாவோட வந்து சண்டையிலேயே இருந்துட்டு இருப்பார். அப்புறம் மீதி ஷெர்ஷாகிட்ட தோத்துட்டு தப்பிச்சு உயிர் பிழைச்சி ஓடிடுவார். மீண்டும் எப்போ வருவார்னா ஷெர்ஷா இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் மறுபடியும் மீண்டும் வருவார். 1555 மீண்டும் வருவார். 1556 வந்து அவர் மறுபடியும் இறந்தே போயிடுறார். மீண்டும் வந்து ஆட்சியை கைப்பற்றினதுக்கு அப்புறம் ஒரே வருஷத்துல வந்து இறந்தும் போயிடுவார். அப்போ ஹுமாயூனோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது வெறும் 11 ஆண்டுகள் மட்டும்தான் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டெல்லியில வந்து தீன்பானாவை வந்து 2வது தலைநகரா வந்து கட்டியிருக்கிறாரு. டெல்லியில வந்து தீன்பானாவை வந்து 2வது தலைநகரமா வந்து ஹுமாயூன் வந்து கட்டியிருக்கிறாரு.
அதுக்கப்புறம் ஷெர்ஷா சூரியில வந்து படிப்படியா அதிகாரம் பெற்றிருக்காரு. ஷெர்ஷா சூரியோட சண்டையாவே இருந்திருக்கு. ஷெர்ஷா சூரியனுடன் 2 போர்கள வந்து செய்யறாங்க. ஒண்ணு சௌசா போரு, இன்னொன்னு கன்னௌஜ் போரு. சௌசா போர் வந்து 1539லயும், கன்னௌஜ் போர் வந்து 1540லயும் வந்து நடக்கும். அதுல ஷெர்ஷா தான் வந்து வெற்றி பெற்றுவாரு. பிரதேசங்கள்ல சுற்றியுள்ள பகுதிகளெல்லாம் வந்து ஷெர்ஷா தலைமையில தான் வந்து வளர்ந்துட்டு வந்தோம். அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தௌரா என்னும் இடத்துல வந்து ஆப்கானரை தோற்கடிக்கிறாரு. ஹுமாயூனோட பலம் வாய்ந்த சுனார் கோட்டையிலையும் வந்து முற்றுகையிட்டிருக்காரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஹுமாயூன் போயிருவாரு. அவரை ஷெர்ஷாவை அடக்கறக்காக. ஆனா ஷெர்ஷா என்ன பண்ணுவாரு, இனிமேல் நான் அப்படி நடந்துக்க மாட்டேன், நான் உங்களுக்கு கட்டுப்பட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொய்யான வாக்குறுதியை கொடுப்பாரு. ஹுமாயூன் என்ன நினைச்சிருவாரு, ஷெர்ஷாவோட வார்த்தைகளை நம்பிட்டு அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம திரும்பி வந்துருவாரு. அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு. அவரை வந்து ஷெர்ஷாவை வந்து கட்டுப்படுத்தாம அவரோட பேச்சை கேட்டுட்டு ஹுமாயூன் திரும்ப வந்துருவாரு. அவரு திரும்ப வந்துட்டு டெல்லியில வந்து தீன்பானா அப்படிங்கிற நகரத்தை வந்து கட்டிட்டு இருப்பாரு. ஆனா அந்த நேரத்துல ஷெர்ஷா வந்து தந்திரமா வந்து அவர் வலுப்பெற்றுட்டே வருவாரு. ஷெர்ஷா என்ன பண்றாருன்னா, வங்காள ஆட்சியாளரை வந்து தோற்கடித்துட்டு தன்னை மேலும் வந்து வலுப்படுத்தி கொள்ளுவாரு. அந்த மாதிரி ஷெர்ஷாவுக்கு ஏற்படும் போது தான் அரசியல் இராணுவ திறமையால தான் 2 பேர்த்துக்கு போர் வரும். அப்போ ஹுமாயூன் என்ன பண்ணுவாரு, அவர் மேலே முன்னேறி வரதை பார்த்து தான் ஹுமாயூன் போர் தொடுக்க போவாரு. ஆனா ஷெர்ஷா வந்து தன்னை இராணுவ ரீதியா வலுப்படுத்தி கொண்டதுனால 1539ல நடந்த போர்ல வந்து ஹுமாயூன் வந்து பெருந்தோல்வியை வந்து சந்திச்சிருவாரு. 7000 முகலாய பிரபுகள் வீரர்கள் எல்லாம் கொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹுமாயூன் என்ன பண்றாருன்னா, தன்னை காத்து கொண்டதுக்காக கங்கை நதியில வந்து நீந்தி கடந்து சென்றார் அப்படின்னு சொல்லி அங்க அவரோட சகோதரர்கள் இருப்பாங்க, அவங்கிட்ட போய் உதவி கேட்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சகோதரர்கிட்ட உதவி கேட்டுட்டு என்ன பண்ணுவாரு, மறுபடியும் வந்து கன்னௌஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து 1540ல போர் தொடுப்பாரு. ஆனா அதுலயும் என்ன பண்ணுவாரு, ஹுமாயூன் தோத்து கடைசியில நாடே இல்லாம வந்து போயிருவாரு. அந்த நிலைமைக்கு வந்து ஹுமாயூன் தள்ளப்படுவாங்க. அந்த நேரத்துல வந்து ஷெர்ஷாவோட ஆட்சி தான் வந்து நடந்துட்டு இருக்கும். ஹுமாயூன் வந்து தோல்வியுற்று 15 ஆண்டுகள் வந்து நாடு கடத்தப்பட்டார் அப்படின்னு தான் சொல்றாங்க. மறுபடி தன்னோட 1555ல தனது அதிகாரி பைராம் கான் உதவியுடன் தான் மீண்டும் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்து ஆட்சியை கைப்பற்றுவாரு. கைப்பற்றின உடனே வந்து 1556ல படிக்கட்டுல இருந்து தவறி விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. ஹுமாயூன் வந்து அதாவது மொத்தமாவே ஒரு 11 ஆண்டு காலம்தான் ஆட்சியில இருக்காரு. ஷெர்ஷா 1540லிருந்து 1545 அவரும் 5 ஆண்டுகள் வந்து ஆட்சியில இருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட மகன்கள் எல்லாம் ஆட்சிக்கு வருவாங்க. இருந்தாலும் 1527, 28ஆம் ஆண்டு பாபரோட சேவையில வந்து ஷெர்ஷா வந்து இணைஞ்சிடறாரு. பஹர்கான் லோகானில வந்து மகன் ஜலால் கான் லோகானி என்ற சிறு மன்னர்களின் துணையில் ஆளுநராகவும் பாதுகாவலராகவும் தெற்கு பீகாருக்கு வந்து திரும்பினாரு. பாபரோட சேவையில சேர்ந்து இவரு. ஷெர்ஷா அப்படிங்கிற வந்து ஜாகிதாரி குடும்பத்தில் பிறந்தவங்க. அதாவது முகலாய அரசு கீழே இருப்பாங்கல்ல ஜாகிதாரி, அதுல பிறந்தவர் தான் அவங்க. அதாவது அரசுக்கு வந்து அவங்க வரி வசூல் செய்து கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் வந்து அவரும் வந்து தன்னோட திறமையினால வந்து ஹுமாயூனை தோற்கடிச்சு ஆட்சிக்குள்ள வராரு. ஷேர்கான் அப்படி புலியை கண்டதுனால ஷேர்கான் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஷெர்ஷா அப்படிங்கிற பேர்ல தான் இவர் அரியணை ஏறுவாரு. அவரோட திறமையை ஆற்றினாலும் வந்து இந்தியாவில் வந்து ஆப்கானிய தலைவர் ஆயிருக்காரு. ஆப்கானியரோட தலைவரா அவர் ஆயிருக்காரு. அவர் வந்து இராணுவ மதிநுட்பம், அரசியல் செயல்திறன் வந்து ஹுமாயூனுக்கு எதிராகவும் ஏனைய ராஜபுத்திரர்களுக்கு அரசுக்கு எதிராகவும் வந்து வெற்றிகளை வந்து அவர் பெற்றிருக்காரு.
மாலவம் வந்து போரிடாமே அவரிடம் வந்து வீழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மாலவம் வந்து ஷெர்ஷா கிட்ட ஷெர்ஷா போய் போரிடாமையே வந்து வீழ்ந்துரும் அந்த மாதிரி இருக்கு. மேவாரோட உதய்சிங்க வந்து என்ன பண்றாருன்னா இப்போ எதிர்ப்பு தெரிவிக்காமையே ஷெர்ஷா கிட்ட சரணடைஞ்சிறாரு. மாலவம் மேவார் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காமையே வந்து ஷெர்ஷா கிட்ட சரணடைஞ்சிடுறாங்க. அவர் வந்து ஒரு வெடிகுண்டு விபத்துல தான் வந்து ஷெர்ஷா வந்து இறந்துடுறாரு. 1545லயே வந்து அவர் உயிரிழந்துடுறாரு. அவரும் வந்து ஒரு 5 ஆண்டு காலம்தான் வந்து ஆட்சியிலேயே இருக்கிறாப்புல. அவருக்கு அப்புறம் அவரோட 2வது மகன் இஸ்லாம் ஷா வந்து 1553 வரைக்கும் ஆட்சியில் இருப்பாரு. அவரோட 2வது மகன் இஸ்லாம் ஷா 1553 வரைக்கும் ஆட்சியில தான் இருக்கிறாரு. இப்படித்தான் வந்து இதுல வந்து ஷெர்ஷாவோட சூரிய வம்சம் அப்படிங்கிறது இடையில வந்து 1545லேருந்து 1555 வரைக்கும் ஒரு 10 ஆண்டுகள் வந்து ஷெர்ஷாவோட சூரிய வம்சம் வந்து இடையில ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ஷெர்ஷா பார்த்தோம்னா நில அலகுகளா பிரிச்சிருக்காங்க. அதாவது நிர்வாகத்துக்கு தகுந்த மாதிரி பிரிச்சிருக்காரு பேரரசுகளை. இக்தாக்கள், சர்க்கார்கள், ஃபர்கானா, கிராமம் அப்படின்னு 4 பிரிவுகளா பிரிச்சிருக்காரு. இக்தா, சர்க்கார், ஃபர்கானா, கிராமம் அப்படின்னு சொல்லி 4 பிரிவுகளா வந்து ஷெர்ஷா வந்து பிரிச்சிருப்பாரு. ஹக்கீம், அதாவது இக்தாக்கள் ஆண்டவங்க என்னன்னு சொல்லுவாங்க, ஹக்கீம் அல்லது அமீன் அப்படின்னும். சர்க்காரை வந்து ஆட்சி செய்தவங்க வந்து சிக்தாரி சியாகதரனும். ஃபர்கானா வாழ்ந்தவங்க வந்து சிக்தார் அல்லது முன்சீப் அப்படின்னும். கிராமத்தை ஆண்டவங்க வந்து முகதாம் அல்லது அமீல், முகதாம் மற்றும் அமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1539ஆம் ஆண்டே வந்து அவர் சர்ச்சா போர்ல வந்து ஹுமாயூனை வென்றதை பேரரசா மாற்றிட்டாங்க. ஓகே, அவர்கிட்ட வந்து ஷெர்ஷாவோட வெற்றிகள் அப்படிங்கும்போது 1542 ஃபர்ஸ்ட் மாலவம், அதுக்கு அடுத்து ரம்தம்போர் 1542, ரெய்சின் வந்து 1453, மார்வார் வந்து 1542. இது எல்லாமே ரஜபுத்தானுடன் இணைந்தது. அதுக்கப்புறம் சித்தோர் வந்து 1544லையும் கலிஞ்சர் வந்து 1545லையும் வந்து ஷெர்ஷா வந்து கைப்பற்றியிருக்காரு. தன்னுடைய 5 ஆண்டு காலம்தான் ஆட்சியில இருந்திருக்காரு. ஆனா பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்களை வந்து ஷெர்ஷா செஞ்சிருக்காரு. அதாவது ருபியா அப்படிங்கிற நாணயத்தை வந்து ஷெர்ஷா வந்து வெளியிட்டிருக்காரு. ருபியா அப்படிங்கிற நாணயத்தை வந்து ஷெர்ஷா தான் வந்து வெளியிட்டாரு. நெடுஞ்சாலைகளை வந்து அமைப்பதன் மூலமாக தகவல் தொடர்புகளை மேம்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. நெடுஞ்சாலைகளை வந்து அமைப்பதனால தகவல் தொடர்பை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு வந்து ஷெர்ஷா நினைச்சிருக்காரு. டெல்லி வரைக்கும், கல்கத்தாலேருந்து டெல்லி வரைக்கும் போறதுக்கு கிராண்ட் ட்ரிங்க் சாலையை வந்து ஷெர்ஷா அப்படி வந்து கட்டியிருக்காரு. 1/3 பங்கு நிலவரி வசூலிக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு பட்டா காபுலியாத் அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க. 1/3 பங்கு நிலவரியை வந்து பெற்றிருக்காரு. விவசாயிகிட்ட இருந்து பட்டா அல்லது காபுலியாத் அப்படின்னு சொல்லி வழங்கியிருக்காங்க. ஜமீன்தார்களெல்லாம் நீக்கிட்டு வரியை வந்து நேரடியா வசூலிச்சிருக்காங்க. அதாவது ஜமீன்தார்கள் கீழே தான் வந்து வரி வசூல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் நீக்கிட்டு நேரடியா வந்து வசூலிச்சிருக்காங்க ஷெர்ஷாவோட ஆட்சியில. அரசே நேரடியா, அதாவது தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமங்கள்ல, அதாவது கிராமங்கள் கீழே கட்டுப்பாட்டில் இருந்த தலைவர்கள் தான் வந்து அதாவது தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமங்கள்ல வந்து களவு போச்சு அப்படின்னா அந்த கிராமங்களுக்கு பொறுப்பான கிராம தலைவர்கள் தான் பொறுப்பு அப்படின்னு வந்து ஷெர்ஷா வந்து எச்சரிச்சிருந்தாரு. அதாவது அதனால திருடு போகாம கிராமங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் வந்து ஷெர்ஷா அந்த அறிவிப்பை கொடுத்திருக்காரு. விவசாயி சீர்குலைந்தா அரசன் சீர்குலைவான் அப்படின்னு வந்து ஷெர்ஷா வந்து நம்பி இருக்காது. படைகள் வந்து ஒரு இடம் விட்டு இடம் போவாங்கல்ல போர் முடிஞ்சிட்டு, அப்படி படைகள் வந்து ஒரு இடம் விட்டு இடம் செல்லும் போது பயிர்களை வந்து சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஷெர்ஷா வந்து ஆணையே வந்து பிறப்பிச்சிருக்காருங்க.
அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வணிகத்தையெல்லாம் ஊக்குவிப்பதற்காக வணிக வரிகளை எல்லாம் வந்து எளிமைப்படுத்தி, நுழைவு வரி, விற்பனை வரி மட்டும்தான் வசூலிச்சிருக்காங்க. நிறைய வரி வந்து முதல்ல இருந்திருக்கு. அதை எல்லாத்தையும் நீக்கிட்டு, நுழைவு வரியும், விற்பனை வரியும் மட்டும் வந்து ஷெர்ஷா வந்து வசூலிச்சிருக்காரு. அதாவது ஜாகிதாரி, ஜமீன்தாரி அப்படின்னு சொல்லி 2 முறைகள் இருக்கும்ல. ஜாகிதாரி முறை அப்படிங்கிறது இது ஒரு நில உடைமை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது குறிப்பிட்ட பகுதியில வந்து வரி வசூல் செய்கிற அதிகாரம் வந்து அந்த பகுதியை நிர்வகிக்கிறாங்களோ அவங்ககிட்டமே வந்து ஒப்படைக்கப்படும். அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு அதிகாரியா அவங்க இருப்பாங்க. அதுதான் வந்து ஜாகிதாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஷெர்ஷாவும் வந்து ஜாகிதாரியா இருந்தவர் தான். ஜமீன்தாரி அப்படின்னா ஜமீன்தாரி அப்படிங்கிறது வந்து அக்பர் கீழ பிரபுக்களுக்கும் முந்தைய அரசுகளுக்கு குடும்பங்களின் வழித்தோன்றல்களுக்கு வந்து நிலங்களை வழங்கி அவற்றை வந்து பரம்பரையாக அனுபவிக்கும் உரிமத்தை வழங்கினாங்க. அக்பர் தான் வந்து அந்த ஜமீன்தாரி முறையில முதல்ல கொண்டு வராரு. அதான் பிரபுகளும் முந்தைய அரச குடும்பத்தை சார்ந்தவங்கலாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து பரம்பரையா வந்து அந்த குறிப்பிட்ட நிலத்தை வழங்கி அதை நிர்வகிக்கிற உரிமையை வந்து வழங்கியிருக்காரு. இதுதான் வந்து ஜமீன்தாரி அப்படின்னு சொல்றாங்க. ஜமீன்தாரிகள் வந்து குத்தகைக்காரர்களிடமும் விவசாயிகளிடமும் இருந்து வரி வசூல் செய்து அது குறிப்பிட்ட தொகையை வந்து அரசுக்கு கொடுப்பாங்க. ஜமீன்தாரிகள் வந்து குத்தகைதாரரிடம் இருந்தும் விவசாயிகிட்ட இருந்து வரியை வசூல் செய்து குறிப்பிட்ட தொகையை வந்து அரசுக்கு கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஜாகிதாரி, ஜமீன்தாரி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷெர்ஷா பத்தி பார்த்துட்டோம். ஷெர்ஷா அப்படிங்கிறவர் எப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஒரு வைதீக சன்னி முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரபட்சம் இல்லாம நீதி வழங்கியிருக்காரு. அவர் செய்தவர்கள் வந்து பிரபுக்கள் இருந்தாங்கல்ல, அப்ப ரஜபுத்திர பிரபுக்கள்லாம் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி யாரா இருந்தாலும் வந்து அவர்கள் உறவினரா இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் நீதி தவறாம தண்டனையை வந்து வழங்கியிருக்காரு. அவர் வந்து ஒரு புதிய நகரம் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சு அது புராண கிலா அப்படின்னு சொல்லி ஒரு புதிய நகரவே வந்து ஷெர்ஷா உருவாக்கி இருக்காரு. அதாவது புராண கிலா அப்படிங்கிற ஒரு புதிய நகரை வந்து ஷெர்ஷா வந்து உருவாக்கிறாரு. ஷெர்ஷா வந்து மடத்தை வந்து சாசாராம் அப்படிங்கிற இடத்த கட்டியிருக்காங்க. என்ன இடம் அப்படின்னா சாசாராம் அப்படிங்கிற இடத்துல ஷெர்ஷாவோட கல்லறை வந்து கட்டியிருக்கிறாங்க. ஷெர்ஷாவுக்கு பிறகு இஸ்லாம் ஷா அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. முகமது அடில் ஆட்சிக்கும் வந்தாரு. அதுக்கப்புறம் முகமது அடில் ஷா அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு இஸ்லாம் ஷாக்கு அடுத்தது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அக்பரோட ஆட்சி முக்கியமானது. அவர் நல்ல ஒரு சிறந்த முகலாய பேரரசு மட்டும் இல்லாம அது நல்ல அரசராகவும் வந்து அக்பர் வந்து இருந்திருக்காரு. அக்பர் வந்து யாருன்னா ஹுமாயூனோட மூத்த மகன். ஷெர்ஷா வந்து 1545லயே காலமாயிருப்பாரு. அதுக்கப்புறம் வலிமை குன்றிய ஆட்சியாளர் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா ஹுமாயூன் இருக்கார்ல, அவர் வந்து ஆப்கானிஸ்தான்ல தான் இருப்பாரு. அங்கிருந்து பைராம் கான் அப்படின்னு இருப்பார்ல, அவரோட வந்து ஆட்சியை கைப்பற்றிட்டு அவர் இறக்கும்போது அக்பர் ஆட்சியில் ஏறும்போது பைராம் கானோட கண்ட்ரோல்ல தான் வந்து அக்பர் வந்து இருப்பாரு. 4வது வயதில் அக்பருக்கு வந்து முடிசூடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது பஞ்சாப் காலனூரில் ஜலாலுதீன் முகமது அக்பர் பாஷா கசியத் என்ற பட்டத்துடன் அரியணை ஏறியிருக்காரு. 14வது வயதுல பஞ்சாபின் கயலூர்ல ஜலாலுதீன் முகமது அக்பர் பாஷா கசியத் அப்படிங்கிற பட்டத்தோட அரியணை ஏறியிருக்காரு. பாதுகாவலர் பைரம் கான் தான் வந்து ஆட்சியாளரா வந்து நியமிக்கப்பட்டு இருக்காங்க. 2ஆம் பானிபட் போர் அப்படிங்கிறது வந்து யாருக்கு கீழே அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில வீற்றிருந்த ஷெர்ஷாவோட வழி வந்த ஆப்கானிய அரசன் அடில்ஷாவின் இந்து படை தளபதி ஹெமுக்கும் அவரோட இந்து படை தளபதி ஹெமு அப்படிங்கிறக்கும் பைராம் கானுக்கு இடையில தான் வந்து இந்த 2ஆம் பானிபட் போர் பைராம் கானுக்கு இடையில தான் வந்து 2ஆம் பானிபட் போர் 1556ல வந்து இது நடக்கும். ஹெமு வந்து முதல்ல குவாலியரை கைப்பற்றி அதில் முகலாய ஆளுநரை வந்து வெளியேற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் எந்தவித எதிர்ப்புமின்றி ஆக்ராவையும் வந்து ஹெமு வந்து கைப்பற்றியிருக்காரு.
இதை எதிர்பார்த்துட்டு இருந்த அக்பர் வந்து 1556 நவம்பர் மாதம் வந்து டெல்லியை நோக்கி புறப்பட்டு ஹெமுவை வந்து 2வது பானிபட் போரில் சந்திக்கிறாரு. போரில் வந்து சாதகமா முடியிற தருவாயில அவரோட கண்ணுல வந்து ஒரு அம்பொன்று வந்து பாய மயக்கமுற்று கீழே விழுந்துடுறாரு. ஹெமு வந்து கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டுறாரு. இந்த வெற்றியின் மூலமா வந்து அக்பர் வந்து ஆக்ராவையும் டெல்லியும் வந்து அதிபதி ஆயிடுறாரு. இந்த போர்ல வந்து அக்பருக்கு வந்து பைரம் கான் உதவியா இருப்பாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அக்பரோட ஆட்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான். இந்தியாவில் வந்து பாதி ஃபுல்லாக, அதாவது ஆப்கானிஸ்தானில் இருக்கும், அது போக இந்தியாவில் மத்திய இந்தியா வரைக்கும் பரவி இருக்கும் அக்பரோட ஆட்சி. 2ஆம் பானிபட் போரில் ஹெமு வந்து அக்பர் சந்திக்கிறாரு. ஹெமு கைது செய்யப்பட்டு கொல்லப்படுறாரு. அப்போ அக்பர் அடுத்தது பார்த்தோம்னா ஆக்ரா மற்றும் டெல்லியோட அதிபதி ஆகிறாரு. பைரம் கான் அப்படின்னு பார்த்தோம்னா பஹாரா ஆளுநராக பைரம் கான் கீழே குவாலியர், அஜ்மீர், காபூல் இருந்த ஜான்பூர் வரை நாடு விரிவடைந்திருந்துச்சு பைரம் கான் கீழே. ஏன்னா பேரளவுல தான் வந்து அக்பர் வந்து ஆட்சியாளராக இருந்துச்சு. ஏன்னா அவர் ஆட்சி ஏறும்போது அவருக்கு 14 வயதுங்கும் போது ஆட்சி அதிகாரம் எல்லாமே என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பைரம் கான் கீழே தான் இருந்துச்சு. பைரம் கான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அக்பரோட, அதாவது அந்த அவர் கழகத்தில் ஈடுபடுறான்ல தெரிஞ்சதுக்கப்புறம் அக்பர் வந்து நாசுக்கா பேசி நீங்கள் மெக்காவுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டுட்டு அவர் மெக்கா செல்லான்னு போவார். செல்லும் வழியில் வந்து ஆப்கானியர் ஒருவரால் வந்து பைரம் கான் அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. பைரம் கானோட மகன் வந்து அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவர். பைரம் கானோட மகன் அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவர் அறிவு கூர்மை மிக்கவர், மேதையாக இருந்தவர். இவர் கான் இ கானான் அப்படின்னு கானான் அப்படிங்கிற பட்டத்துடன் வந்து அக்பரோட அவையில வந்து இருந்திருக்காரு. கான் இ கானான் அப்படிங்கிற பட்டத்தோட அக்பரோட அவையில இருந்திருக்காரு. 1560ஆம் ஆண்டு பைரம் கான் ஆட்சியை வந்து அக்பர் முடிவுக்கு கொண்டுட்டு 18 வயதில் ராஜ்யத்தின் ஆட்சியை ஏற்றுக்கொள்றாரு. அதாவது 18 வயது வந்தோடனையுமே அவர் ராஜ்யத்தை வந்து அக்பர் ஏற்றுக்கொள்றாரு. ராணா பிரதாப் சிங், அவரது மகன் அமர் சிங் தவிர பெரும்பாலான ரஜபுத்திர மன்னர்கள் வந்து அக்பரோட மேலாதிக்கத்தை வந்து அங்கீகரிச்சிட்டாங்க. ராணா பிரதாப் சிங்கும் அவருடைய மகன் அமர் சிங் 2 பேர்த்த தவிர மீதி எல்லா ராஜபுத்திரர்களும் வந்து அக்பரோட மேலாதிக்கத்தை வந்து அங்கீகரிச்சிட்டாங்க. ஹால்டிகாட்டி போர்ல வந்து ராணா பிரதாப்க்கும் அமேரின் மான்சிங் தலைமையிலான படை வந்து முகலாயருக்கு இடையில வந்து போர் நடப்படுது. இந்த போர்ல வந்து அக்பர் தான் வந்து வெற்றி பெறாரு. அக்பரோட வெற்றிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லைனா நிறைய வெற்றி பெறாரு. 1560-62 மாலவத்தை வெற்றி பெறாரு. 61 சுனாரை வெற்றி பெறாரு. ஃபர்ஸ்ட் மாலவம், அடுத்து சுனார், அதுக்கப்புறம் மெராட்டா அப்படின்னு கோண்டுவானா 1564, 68 சித்தூர், 69 ரம்தம்போர், 1570 மார்வார், 1572 குஜராத், 1574-76 வங்காளம், பீகார், 76 தான் வந்து ஹால்டிகட் அப்படிங்கிறத 76லையும், 1581 காபூல், 1585-86 காஷ்மீர், 1590-91 சித்து, 1590-92 ஒடிசா, அடுத்தது 1591 கந்தேஸ், 1595 பலுதிஸ்தான், 1597, 1600 அகமது நகர், 1601 ஆசிர்கான் போன்ற இடங்கள்லாம் வந்து அக்பர் வெற்றி பெறாரு. அக்பரோட படையெடுப்புகள், அதாவது தொடர்ந்து படையெடுப்புகளை வந்து அவர் மேற்கொண்டுட்டே தான் இருந்திருக்காரு. அக்பர் வந்து ஒரு நல்ல கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது ரஜபுத்திரர்கள் கொள்கை, அதாவது ரஜபுத்திரர்களுடன் இணக்கமான கொள்கையை வந்து அக்பர் வந்து கொண்டு வந்தார். அதாவது இந்துக்களுடனும் வந்து நல்ல முயற்சியுடன் இணக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அக்பர் வந்து விரும்பினாரு. அவர் வந்து இந்துக்கள் மீது வரிக்கப்பட்டிருந்த சிசியா வரியை வந்து நீக்கியிருந்தாரு. அதாவது
புனித யாத்திரைகள் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியை வந்து அக்பர் வந்து நீக்கிறாரு. நடைமுறையில் இருந்த அந்த இந்து விதவைகள் உடன்கட்டை ஏறும் முறையை வந்து ஒழிச்சிருக்காரு. அக்பர் வந்து இந்து விதவைகள் உடன்கட்டு ஏறும் முறையை வந்து ஒழிச்சிருக்காரு. அது முக்கியமான ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்றான். அக்பர் வந்து ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா பார்மல், ராஜா பார்மலோட மகளான ஹர்காபாயை மணந்திருக்காரு. இந்த ஹர்காபாய் தான் பின்னால என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஜோதா அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதா அக்பர் அப்படிங்கிறவங்க அந்த இளவரசியை வந்து அவர் மணந்திருக்கிறாங்க. அந்த அக்பர் பாயாக்கு பிறந்தவங்க தான் சலீம். 1581 தீன்-இ-இலாஹி அப்படிங்கிற புதிய மதத்தை வந்து அக்பர் அறிவிச்சிருக்காரு. 1581 தீன்-இ-இலாஹி அப்படிங்கிற ஒரு புதிய மதத்தை வந்து அறிவித்திருக்காரு. இந்த புதிய மதம் இந்து மதம், இஸ்லாம், சமண மதம், கிறிஸ்துவம் போன்ற பல மதங்களிலிருந்து எடுக்கப்பட்ட மதிப்புகளோட தொகுப்பு. நல்ல நல்ல எல்லா மதத்திலிருந்து நல்ல கருத்துக்களை எடுத்து கொண்டு வந்ததுதான் என்னன்னா தீன்-இ-இலாஹி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அக்பர் வந்து டெல்லியில பதேபூர் சிகாரி அப்படின்னும் ஆக்ரா கோட்டையை கட்டியிருக்காரு, அலகாபாத் கோட்டையை கட்டியிருக்காரு, ஹிமாயினோட கல்லறையை கட்டியிருக்காரு. ஆக்ரா கோட்டையை கட்டினது யாரு அப்படின்னா அக்பர் தான். சலீம் சிஸ்டியின் நினைவாக அக்பர் தனது அரசவையை ஆக்ராவிலிருந்து பதேபூர் சிக்ரிக்கு மாற்றிருக்காரு. சலீம் சிஸ்டியின் நினைவா தான் தன்னோட அரசவையை ஆக்ராவிலிருந்து பதேபூர் சிங்கரி அப்படிங்கிற இடத்துக்கு மாத்திருக்காரு. முக்கியமான அக்பரோட முக்கியமான ஆண்டுகள் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா 1562 போர் கைதிகளை அடிமையாக வலுக்கட்டாயமாக மாற்றுவதை வந்து தடை செஞ்சிருக்காரு. போர்க்கைதிகளை வந்து வலுக்கட்டாயமா படை வீரர்களா அடிமைகளா மாற்றுவாங்களா, அதை வந்து தடை செஞ்சிருக்காரு. 1563 புனித யாத்திரைகள் மீது வரிக்கப்பட்ட சிசியா வரியை வந்து ஒழிச்சிருக்காரு. பதேபூர் சிங்கரி அறக்கட்டளையை வந்து 1571 வந்து ஏற்படுத்தியிருக்காரு. 1574 மன் தபாரி அப்படிங்கிற முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. மன் தபாரி அப்படின்னா என்னன்னா, அது வந்து எப்படின்னா பிரபுக்கள், குடிமை பணி சார்ந்த இராணுவ நிர்வாகம் சேர்ந்த அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து ஒரே பணி கீழே கொண்டு வரப்பட்டு ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு மன்ஸ்தபார் அப்படின்னு பட்டத்தை வந்து வழங்கி இருக்காரு. 1574 மன்ஸ்தபாரி முறையை அறிமுகப்படுத்துறாரு. 1575 இத்தாக்கல்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. 1578 இப்தா கான்ல வந்து மதங்களுக்கான பாராளுமன்றத்தை வந்து கட்டுறாரு. 1579 மகாலால் படகணம் மூலம் ஷேக் முபாரக் எழுதியது. 1579 தாய் சாலா பந்தோஸ்பந்த் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறாரு. தீன்-இ-இலாஹி அப்படிங்கிறத 1582 அறிமுகப்படுத்துறாங்க. இலாஹி சம்பத் அதாவது நாள்காட்டி அப்படிங்கிறத 1584 அறிமுகப்படுத்துறாங்க. இலாஹி காஸ் அப்படின்னா முற்றம் அப்படிங்கிறத 1587 வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அக்பர் வந்து ஒரு வைதீக முஸ்லீமாக இருந்தாலும் பின்னாடி சூபி தத்துவங்களாக ஈர்க்கப்படுத்து அதுக்காகத்தான் வந்து தீன்-இ-இலாஹி அப்படிங்கிற ஒரு கொள்கையவே வந்து அவரு பின்பற்றாரு. அக்பர் வந்து இபாதா கானா அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு கூட்டத்தை நிறுவுறாரு. என்ன வழிபாட்டு கூடம் அப்படின்னா இபாதத் கானா அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு கூட்டத்தை வந்து அக்பர் வந்து நிறுவுவாரு. அந்த கூட்டத்துல வந்து எல்லாமே கூடி விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை நிறுவி இருக்காரு. ஆனா அக்பருக்கு பின்னாடி அது வந்து இல்லாமையே போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அக்பரோட அவையில வந்து நவரத்தினங்கள் இருந்தாங்க. யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அக்பரோட அவையில நவரத்தினங்கள் 9 பேர்கள் வந்து அவரோட அரசவையில இருக்கிறாங்க. பீர்பால், அபுல் பாசல், பைசி, பீர்பால், அபுல் பாசல், பைசி, தோடர்மாஸ், பகவான் தாஸ், மான் சிங், தான்சேன், அப்துல் ரஹீம் கானே கானா, முல்லாதோ பியாஜா இவங்க 9 பேர் வந்து அக்பரோட அவையில இருந்த நவரத்தினங்கள். பீர்பால், அபுல் பாசன், பைசி, தோடர்மான், பகவான் தாஸ்,
மான்சிங் டான்சென், அப்துல் ரஹீம் முல்லாதோ இவங்கெல்லாம் வந்து நவரத்தினங்கள். அரசியல் வேறு மதம் வேறு அப்படின்னா, அரசியலிருந்து மதத்தை பிரித்த முதல் முகலாய ஆட்சியாளர். ஆட்சிங்கிறது எல்லோருக்குமான ஆட்சியா இருக்கணும், நடுநிலையா இருந்த முகலாய ஆட்சியாளர் அப்படின்னா அக்பரை சொல்லலாம். யூசப் சாய் பழங்குடியினருடனான போரில் பீர்பால் வந்து கொல்லப்பட்டாரு. பீர்பாலுங்கிறது வந்து அக்பர் ரொம்ப விரும்பின ஒரு நண்பரா வந்து இருந்திருக்காங்க. நாம சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருப்போம் அக்பர் அண்ட் பீர்பால் கதை அப்படிங்கிறது. அந்த மாதிரி பீர்பால் வந்து அக்பரோட நெருங்கிய ஒரு நண்பர். அபுல் ஃபசல் பீர் சிங் புத்தோலும் வந்து 1601 வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அக்பர் வந்து முகலாய இந்தியாவிற்கு ஒரு அதிகாரப்பூர்வமான மொழியை வந்து வழங்கியிருக்காரு. கொள்கை வந்து அனைத்து மக்களும் வந்து சமம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை பின்பற்றினாரு. அது அவரோட முக்கியமான கொள்கை அப்படின்னு அக்பரோடத சொல்லலாம். அக்பருக்கு அடுத்து யாரு வராரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜஹாங்கீர். 1605 1627 வரைக்கும் யாரு இருக்கிறாங்கன்னா ஜஹாங்கீர் வந்து இருப்பாரு. ஜஹாங்கீர் வந்து தனது கடுமையான நீதி நிர்வாகத்திற்கு வந்து பெயர் பெற்றவர். அரச நீதியை நாடுபவர்களுக்கு ஆக்ரா கோட்டையில் ஜன்சீர் ஆதல் அப்படிங்கிற ஒண்ணுவே நிறுவியிருக்காரு. அக்பரோட மகனா இவர் இருந்தாரு. அதாவது சோத்தா அக்பருக்கும் பிறந்தவர் தான் யாரு அப்படின்னா சலீம். நுஸ்ருதீன் ஜஹாங்கீர் அப்படிங்கிற பட்டத்தோட வந்து அரியணை ஏறி இருக்காரு. இவருடைய மூத்த மகன் இளவரசர் குஸ்ரு சீக்கிய குருவான அர்ஜுன் தேவின் ஆதரவோடு கழகத்துல இறங்கறதுனால கழகத்தை ஒடுக்கறக்காக இளவரசர் குஸ்ருவை வந்து கைது செய்து விழிகளை வந்து அகற்றிட்டாரு. யாரு அப்படின்னா ஜஹாங்கீர் தன்னோட மகனோட கழகத்தினால அவரோட கண்ணவே வந்து இவர் அகற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இவர் நீதி வழங்குறதுல வந்து நேர்மையா இருப்பாருன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து 1611 வங்காளத்தை சேர்ந்த நூர்ஜஹான் அப்படிங்கிறவரை வந்து மணந்திருக்காரு. 1611 வந்து வங்காளத்தை சேர்ந்த நூர்ஜஹான் அப்படிங்கிறவரை வந்து மணந்திருந்தாரு. ஜஹாங்கீர் தனது பெயர் மற்றும் நூர்ஜஹான் பெயரையும் இணைத்து நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காரு. ஜஹாங்கீர் வந்து தன்னோட பெயர் மட்டும் இல்லாம நூர்ஜஹானோட பெயரையும் இணைத்து நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காரு. 1608 கிழக்கிந்திய கம்பெனியின் பிரதிநிதியாக வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவர் இந்தியா வந்திருக்காரு. ஜஹாங்கீர் ஆட்சி காலத்துல வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஜஹாங்கீரோட அரண்மனைக்கு வந்திருக்காரு. ஜஹாங்கீர் வந்து அவருக்கு 400 மன்ஸ்தபாக்களை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. 400 மன்ஸ்தபாக்களை வந்து ஜஹாங்கீர் வந்து வில்லியம் ஹாக்கிக்கு வந்து வழங்கியிருக்காரு. அவர் முதலே வந்துருவாரு. வில்லியம் ஹாக்கின்ஸ் 1608 1615 வந்து இங்கிலாந்து மன்னர் இருக்காருல முதலாம் ஜேம்ஸ் வந்து அவருடைய தூதராக சர் தாமஸ் ரோவை வந்து அவைக்கு அனுப்பி வைக்கிறாரு. தூதராக சர் தாமஸ் ரோவை வந்து இந்தியாவுல ஜஹாங்கீர் அவைக்கு அனுப்பி வைக்கிறாரு. முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜஹாங்கீர் அமைச்சுக்கணும் அப்படின்னு ஜஹாங்கீர்ட்ட அனுமதி கேட்பாங்க. முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தணுங்காட்டி சூரத்துல மட்டும் ஒரு வணிக துறையை வந்து நிறுவிக்குங்க அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயருக்கு வந்து ஜஹாங்கீர் வந்து அனுமதி வழங்கிறாரு. இது அவர் வழங்கினதான் வந்து பின்னால வந்து ஆங்கில ஆட்சிக்கே வந்து வழிகோலா ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜஹாங்கீர் வந்து அரசு விஷயங்களை காட்டிலும் வந்து ஓவியம் வரைகிறதா வந்து அவர் ஓவியம் கலை அப்படி தோட்டம் மலர்கள் மீதெல்லாம் அவருக்கு ஆர்வம் வந்து அதிகமா இருந்திருக்கு. நிசா அப்படிங்கிறவர் வந்து ஜஹாங்கீர் தான் இருப்பார். ஆனா பின்னாடி வந்து இந்த நூர்ஜஹான் அப்படிங்கிறவங்க வந்து அதிகாரத்துல இருந்துட்டு ஜஹாங்கீரை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஜஹாங்கீரின் ஆட்சி காலத்தில் மேவாரின் ராணா அமர்சிங் சரணடைந்தார். 1615 வந்து மேவாரோட ராணா அமர்சிங் வந்து சரணடைஞ்சிடுறாங்க. அக்பரோட ஆட்சி காலத்துல சரணடையாம கழகத்துலதான் இருந்தாங்க. ஆனா ஜஹாங்கீரோட ஆட்சி காலத்துல சரணடைஞ்சிடுறாங்க. 1620 வந்து கங்காராவில் வந்து விரிவான கோட்டையை வந்து கைப்பற்றிருக்காரு.
கங்காராவின் வலுவான கோட்டையை வந்து 1620 கைப்பற்றியிருக்காரு. மாலிகாம்பர் பாலக்காட் பிரதேசத்தை வந்து முகலாயரிடமே திருப்ப ஒப்படைச்சிருக்காரு. அது பாலக்காட் அப்படிங்கிற மகாராஷ்டிராவை வந்து முகலாயரிடமே வந்து ஒப்படைச்சிருக்காரு. சீக்கிய குருவான அர்ஜுன் மகன் குஸ்ராவ் ஜஹாங்கீருக்கு எதிராக கலகம் செய்கிறாரு. ஜஹாங்கீரோட மகன் குராம் ராணுவ தளபதி மகவத் கானும் கலகத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஜஹாங்கீர் வந்தது தனது நினைவு குறிப்புகளை வந்து துசுக்கி ஜஹாங்கிரி அப்படின்னு பாரசீக மொழியில எழுதியிருக்காரு. அதாவது சுயசரிதை. பாபர் துசுக்கி பாபரிங்கிறது பாபர் எழுதினது. துசுக்கி ஜஹாங்கீரி அப்படிங்கிறது ஜஹாங்கிரி எழுதினது. ஜஹாங்கீர் வந்து இறந்து அடக்கம் வந்து ராகூர்ல செய்யப்பட்டிருக்காரு. மாலிகாம்பர் மாலிகாம்பர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஒரு எத்தியோப்பியா அடிமையா வந்து இருந்திருக்காரு. இவர் யாரு அப்படின்னா எத்தியோப்பியாவிலேருந்து இந்தியாவிற்கு ஒரு அடிமையா வந்து கொண்டு வரப்பட்டவர் தான் யாரு அப்படின்னா மாலிகாம்பர். பல இடங்கள் மாறி மாறி கடைசியா அகமது நகர் அரச பிரதம மந்திரியா இருந்த செங்கிஸ்கானிடம் வந்து சேர்ந்திருப்பாரு. மாணிக்காம்பூர் வந்து அரசியல் விவேகம் இராணுவ நிர்வாக விஷயங்கள்லாம் வந்து செங்கிஸ்கானிடம் இருந்து கற்றுக்கொண்டிருக்காரு. செங்கிஸ்கானோட மரணத்திற்கு பிறகு அவருடைய மனைவி மாணிக்கா ஆம்பூரை வந்து சுதந்திர மனுஷனா, அதாவது அவரோட மனைவி வந்து மாலிகாம்பூரை சுதந்திர மனுஷனா வந்து விடுதலை ஆக்கிடுவாரு. கடுமையான உழைப்பின் மூலமா வெவ்வேறு பொறுப்புகளை வச்சுட்டு இருந்த மாலிகாம்பூர் வந்து தென்னிந்திய சுல்தானின் ஒன்று இராணுவ தளபதியாகவும் பகாரா ஆளுநராக வந்து ஆகிறாரு. தக்காணத்துல வந்து முஸ்லிம்களும் மராத்தியர்களும் தங்கள் அரசியல் மற்றும் வட்டார தனித்தன்மையை வந்து பாதுகாக்கும் முயற்சியில ஒருங்கிணைந்து முகலாயரை எதிர்ப்பதற்காக மராத்தியர்களுக்கு வந்து பயிற்சியை வந்து மாலிகாம்பூர் வந்து கொடுத்துட்டு வருவாரு. 78 வயசுல அவர் மரணம் அடைகிற வரைக்கும் அவரால் பயிற்றுவிக்கப்பட்ட மராத்தியர்கள் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சக்தியா வந்து உருவாயிட்டாங்க. மராத்தியர்கள் வந்து எழுச்சி கொண்டு போரிட்டதற்கு இவரு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது என்ன நூர்ஜஹான், அதாவது வந்து நூர்ஜஹான் வந்து அரசியல் சூழ்ச்சிகள் காரணமாக இளவரசர் குராம வந்து தனது தந்தைக்கு எதிராக வந்து கிளர்ச்சி செய்யவே ஏற்படுத்திட்டாரு. ஜஹாங்கீரோட விசுவாசமிக்க தளபதி வந்து மகபத் கான் வந்து மேற்கொண்ட முயற்சியினால வந்து குராம் வந்து தற்காலம் வந்து திரும்பிடுறாரு. நூர்ஜஹான் வந்து சதி நடவடிக்கைகள் காரணமாக மகபத் கான் கழகத்துல இறங்க அக்கழகம் வந்து நூர்ஜஹானால் திறமையாக கையாளப்பட்டு மகபத் கானும் வந்து தக்காணம் சென்று குர்ராமுடன் கைகோர்த்தார். ஜஹாங்கீர் இறந்தவுடன் நூர்ஜஹான் வந்து தன்னோட மருமகன் ஹாரியார் என்பவருக்கு வந்து மணிமுடி சூட்டுறதுக்கு முயன்றிருக்காரு. ஆனா நூர்ஜஹானோட சகோதரர் வந்து நூர்ஜஹானோட சகோதரோட பிள்ளையத்தான் வந்து குர்ராம் வந்து மணந்திருப்பாரு. அதனால என்ன பண்ணுவார்னா இளவரசர் குர்ராம வந்து அரச பதவிக்கு கொண்டு வருவாரு. இளவரசர் குர்ராம் தான் என்னன்னு ஷாஜகான்கிற பெயருடன் வந்து அடுத்ததான் வந்து அரியணை ஏறுவாரு. ஜஹாங்கீருக்கு அடுத்தது யாரு வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஷாஜகான். ஜஹாங்கீரும் ஷாஜகானும் வந்து சாஃப்டான டைப்பை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க வந்து ரொம்ப வந்து அவங்க முஸ்லீம் இதையும் வந்து திணிக்க மாட்டாங்க. நல்ல வீரர்களாகவும் வந்து ரொம்ப இருக்க மாட்டாங்க. அவங்க சாஃப்ட் சைடில் தான் இருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷாஜகான் 677 1658 வரைக்கும் ஷாஜகான் ஆட்சியில இருந்திருக்காரு. ஷாஜகான் வந்து அரியணை ஏறும்போது பாதுகாப்பானது சவாலற்றதா இருந்திருக்கு. இருந்தாலும் என்னன்னா தெற்கு பிராந்தியங்கள ஆளுநரா இருந்த கன்சகான் அப்படிங்கிற ஆப்கானிய பிலோடி வகைமையை வந்து பாராட்டியிருக்காரு. அந்த கன்சகான் வந்து அகமது நகர்ல இருந்த சுல்தான் 2ஆம் முர்தசாவோட இணைந்துட்டு வந்து கலகத்துல ஈடுபட்டுட்டு சதி வேலையில ஈடுபட்டு இருக்காரு. அவர்களை ஒடுக்கிறதுக்காக ஷாஜகான் தானே வந்து நேரடியா தக்காணம் செஞ்சு அந்த கலகத்தை ஒடுக்கியிருக்காரு. அந்த கலகத்தை ஒடுக்குனதோடு மட்டும் இல்லாம தக்காணத்தை வந்து தௌலதாபாத் உட்பட்ட பகுதி எல்லாத்தையுமே சேர்ந்து 4
மாகாணங்களா வந்து பிரிக்கிறாரு. அதாவது 4 மாநிலங்களா வந்து பிரிக்கிறாரு. என்னென்ன மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா, அகமது நகர், கண்டோஸ், பெரார், தெலுங்கானா அப்படின்னு 4 மாநிலங்களா வந்து பிரிக்கிறாரு. அந்த 4 மாநிலங்களுக்கும் ஆளுநரா 18 வயதே நிரம்பிய தனது மகன் அவுரங்கசீப்ப வந்து நியமிக்கிறாரு. யாரு அப்படின்னா ஷாஜகான் நியமிக்கிறாரு. ஷாஜகான் வந்து 1638ல பாரசீக பேரரசு அரங்கேற்றிய அரசியல் சூழ்ச்சிகளை பயன்படுத்தி அக்பர் அந்த பகுதியை கைப்பற்றியிருப்பாரு. ஜஹாங்கீர் இழந்திருந்த கந்தகாரை வந்து ஷாஜகான் வந்து மறுபடியும் மீண்டும் கைப்பற்றி இருப்பாரு. இது வந்து அவரோட குறிப்பிடத்தக்க வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஷாஜகானோட சமகாலத்தவர் அப்படின்னா பிரான்ஸோட அரசர் வந்து 14ஆம் லூயி அப்படிங்கிறவர் தான் வந்து ஷாஜகானோட சமகாலத்து அரசர் அப்படிங்கிறது 14ஆம் லூயி அப்படிங்கிறது. ஷாஜகான் வந்து 30 ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. ஷாஜகான் வந்து யார அரசரா அறிவிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா தராசிகோ அப்படிங்கிறவரை தான் மூத்த மகன் அவர் தான். அவரை தான் அரசரா வந்து அறிவிப்பாரு. ஆனா வந்து அதை ஏற்காம மீதி 4 மகன்கள் அதுல மூத்த மகன் அறிவிச்சோடனே 3 பேரும் வந்து கலகம் செய்வாங்க. அதாவது அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஷாஜகானை வீட்டு சிறையில் அடைத்து அவுரங்கசீப் வந்து பேரரசா வந்து முடிசூட்டி கொண்டாரு. 1666 ஜனவரியில வந்து ஷாஜகான் மரணம் அடைந்துருவாரு. அதாவது பயணிகள் இருப்பாங்களே வெளிநாட்டு பயணிகள் பெர்னியர், டேர்னியர், இத்தாலிய பயணிகளான நிக்கோலி மனுசி அப்படின்லாம் ஷாஜகான் ஆட்சியை பத்தி சொல்றாங்க. பெர்னியர், டெவானியர், இத்தாலிய பயணியான நிக்கோலி மனுச்சி எல்லாம் ஷாஜகானோட ஆட்சியை பத்தி சொல்றாங்க. ஷாஜகான் வந்து பஞ்சத்தை வந்து விவரித்தவர் யாரு? ஷாஜகான் ஆட்சி காலத்துல பஞ்சத்தை வந்து விவரிச்சவர் யாருன்னா பீட்டர் முண்டி அப்படிங்கிறவர் ஷாஜகானோட ஆட்சி காலத்துல ஏற்பட்ட பஞ்சத்தை வந்து விவரிக்கிறாரு. ஷாஜகான் வந்து செங்கோட்டையை கட்டியிருக்காரு. ஜும்மா மசூதி டெல்லியில கட்டியிருக்காரு. தாஜ்மஹாலை ஆக்ராவில் கட்டியிருக்காரு. ஷாஜகான் செங்கோட்டையும் ஜும்மா மசூதி தாஜ்மஹால். டெல்லி அரியணை வாரிசு போரில் அவுரங்கசீப்பிடம் தோற்று போனார்ல தராசிகோ, அவர் வந்து தத்துவ இளவரசர் அப்படின்னு சொல்லப்படுகிறாரு. பல்வேறு பண்பாடுகளை வந்து உரையாடல்களுக்கு உட்படுத்தி அவர் இந்து மதத்திற்கும் இஸ்லாமிற்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதை வந்து கண்டறிந்து சமஸ்கிருத மொழியில் அமைந்த உபநிடங்களை வந்து பாரசீக மொழியில மொழிபெயர்த்திருக்காரு. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தராசுகோ பாரசீக மொழியில வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அவுரங்கசீப் வந்து தமத்தை ஃபர்ஸ்ட் கைப்பற்றாரு. அப்புறம் சாமுகரை வந்து 1658ல கைப்பற்றாரு. திரோயில 3 இடங்களையும் வந்து கைப்பற்றுறாரு. ஆலம்கீர் அப்படிங்கிற பட்டத்துல வந்து அரியணை ஏறுறாரு. அவுரங்கசீப் வந்து 1682ல வந்து வடக்கை விட்டு வெளியேறி அடுத்த 25 ஆண்டுகள் வந்து தக்காணத்துல தான் தங்குறாரு. அவரோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது 49 ஆண்டுகள். அதை 2ஆ பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 25 வருஷங்கள் வந்து டெல்லியில் ஆட்சி செய்கிறாரு. அதுக்கப்புறம் எங்கே போகிறாரு அப்படின்னா தக்காணத்துக்கு போய் இறக்குற வரையிலும் அங்கேயே ஆட்சி செய்து அங்கேயே இறக்குறாரு. ஜெய்சிங் உதவியுடன் சிவாஜியை ஒழிக்க அவர் முயற்சி மேற்கொண்டாரு. அவுரங்கசீப் வந்து சிவாஜியுடன் வந்து ஒரு மோதல் போக்கையே இருக்கும். சிவாஜி வந்து அவுரங்கசீப்புக்கு எதிராக வந்து கலகத்தில் ஈடுபட்டுட்டே தான் வந்து சிவாஜி இருப்பாரு. சிவாஜியோட மகன் சம்பாஜியை வந்து 1689ல வந்து அவுரங்கசீப் வந்து தூக்கிலிட்டிருப்பாரு. சிசியா வரியை வந்து மீண்டும் அறிமுகப்படுத்துறாரு. சிசியா வரியை வந்து மீண்டும் அறிமுகப்படுத்தியவர் யாரு அப்படின்னா அவுரங்கசீப். இருப்பினும் அவரோட ஆட்சியில வந்து இந்து மன்சப்தார்கள் வந்து அதிகமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆலம்கீர் நாமா அப்படின்னு சொல்லி அவுரங்கசீப்போட வரலாறை முகமது காசிம் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஆலம்கீர் நாமா அப்படின்னு அவுரங்கசீப்போட வரலாறை முகமது காசிம் என்பவர் வந்து எழுதியிருக்காரு. தனது அரசவையில வந்து பல இந்துக்களுக்கு வந்து வேலையை வந்து அமர்த்தியிருக்காரு. சீக்கிய தலைவர்கள் வந்து குரு தேக் பகதூரை வந்து கொண்டிருக்காரு. சீக்கிய தலைவரை வந்து அவுரங்கசீப் கொண்டிருக்காரு. அவுரங்கசீப் வந்து தனது சாம்ராஜ்யத்துல
மது, சூதாட்டம், இசையும் கூட அவர் தடை செஞ்சுட்டாரு. அதெல்லாம் வந்து தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு. அதாவது முஸ்லிம் கொள்கையை வந்து அவர் வந்து தீவிரமா பின்பற்றினவர். ஆனா எளிமையான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருந்தவர். அவுரங்கசிங் அப்படிங்கிறவர் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வந்து மேற்கொண்டுட்டு இருந்தவர். ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் அவர் மேற்கொள்ளவே இல்லை. குரானோட பிரதிநிதிகளை விற்று அதற்கு கிடைக்கிற வருமானத்து மூலியமா வாழ்க்கை நடத்தினதுன்னு சொல்லப்படுகிறது. அவர் வந்து இந்த தேவையில்லாத கட்டிடத்தெல்லாம் கட்டுறது அந்த மாதிரி இதுலலாம் அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது காசை வேஸ்ட் ஆகக்கூடாது, இது வந்து முஸ்லீம் கொள்கையை பின்பற்றினங்காட்டி அதெல்லாம் வந்து அவர் ஏற்றுக்கல. அவர் வந்து இந்த ரம்ஜானில் நோன்பு வைப்பாங்களா, 40 நாள் விரதம் இருந்து அதை வந்து தீவிரமாக பின்பற்றியிருக்காரு. அப்போனா அவர் வந்து ஒரு அரசராக இருந்தாலும் முழுக்க முழுக்க ஒரு முஸ்லீம் நபர் எப்படி நடந்துக்குவாரோ அதுபடி தான் அவர் வந்து நடந்திருக்காரு. அரசருக்கு தகுந்த மாதிரி அவர் நடந்தது கிடையாது. அவர் காலத்தில் வந்து ஜவுளி தொழில் அப்படிங்கிறது வந்து செழித்து இருந்திருக்கு. 1667 சூரத்தில் ஒரு தொழிற்சாலையை அமைக்க பிரெஞ்சுக்காரர்களுக்கு வந்து அவுரங்கசீப் வந்து அனுமதி கொடுத்திருக்காரு. ஜஹாங்கீர் வந்து ஆங்கிலேயக்காரருக்கு அனுமதி கொடுத்தாரு. அவுரங்கசீப் வந்து பிரெஞ்சுக்காரர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காரு. அவுரங்கசீப்போட ஆட்சின்னு பாருங்க, இந்தியா ஃபுல்லா கிட்டத்தட்ட ஆப்கான்ல இருந்து இந்தியா முழுமைக்குமே அந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரு சில தவிர இங்கே கீழே பார்த்தோம்னா இங்கே தமிழ்நாட்டில் சில பகுதியும் கேரளாவில் சில பகுதிகளை தவிர மீதி இந்தியா முழுமைக்குமே வந்து அவுரங்கசீப்போட கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த சின்ன பகுதி தான் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மராத்தியர்களோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கும். அதாவது அகமது நகர் இந்த இடங்கள்ல தான் மராத்தியர்களோட கண்ட்ரோலில் இருக்கும். யார் யார் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாக்கீல் அப்படின்னா தலைமை அமைச்சரை தான் வாக்கீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்கீல்னா தலைமை அமைச்சர், திவானி ஆலா அப்படின்னா நிதி அமைச்சர், மீர் ஃபசி அப்படின்னா இராணுவ தலைவர், மீர் ஃபசின்னா இராணுவ தலைவர், சதார் உஸ் சுடூர் அப்படின்னா சமயத்துறை அமைச்சர், சதார் உஸ் சுடூர்னா சமயத்துறை அமைச்சர், கான்யி சமான் அப்படின்னா கான்யி சமானா உயர் அரண்மனை அலுவலரை தான் என்ன சொல்லுவாங்க, கான்யி சாமான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைமை காசினா தலைமை நீதிபதி தான் தலைமை காசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர் கீழே இருந்த மற்ற அமைச்சர்களா யாரு அப்படின்னா தராகாயி தக் சவுக்கி, தரோகாயி தக் சவுக்கி அப்படின்னா ஒற்றர் துறை தலைவரை தான் என்ன சொல்றாங்க, தரோகாயி தக் சவுக்கி அப்படின்னும். மீர் ஐ அடிஸ் அப்படின்னா பீரங்கி படை தலைவர், மீர் ஐ பஹரி அப்படின்னா சிறு கப்பற்படை தலைவர், மீர் ஐ அடிஸ்னா பீரங்கி படை தலைவர், மீர் ஐ பஹாரி அப்படின்னா சிறு கப்பல் படை தலைவரை சொல்லுவாங்க. மீர்பார்னா காடுகளின் பொறுப்பாளர், மீர்பார்னா காடுகளோட பொறுப்பாளர், மீர் தோசக் அப்படின்னா அவை சடங்குகளுக்கு பொறுப்பாளர் தான் யாருன்னா மீர் தோசக் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காரு. முகலாயர் ஆட்சியில் வந்து நிலங்களை வந்து 4 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பொலாச்சு, பௌரதி, சசார், பன்சார் அப்படின்னு 4 பிரிவுகளாக நிலங்களை பிரிச்சிருக்காங்க. அந்த மன்ஸ்தபாரி முறை அப்படிங்கிறது வந்து மன்ஸ்தப் அப்படின்னா என்னது, அரபு சொல், தரம் அல்லது தகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அக்பரோட காலத்துல தான் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதாவது பிரிச்சு ஒவ்வொரு கேட்டகரியா பிரிச்சு அவங்களுக்கு கீழே வந்து இத்தனை அப்படின்னு ஒவ்வொரு மன்ஸ்தப்பாருக்கும் குதிரைகளையோ இல்லை படை வீரர்களையோ வந்து கொடுத்துருவாரு. அதை பராமரிக்கிறதுக்கான செலவுகளையும் வந்து அரசு கொடுத்துரும். அதிலிருந்து அவங்க வருமானம் ஈட்டி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்ததா அந்த மன்ஸ்தபார் அப்படிங்கிற முறையை வந்து அக்பர் அறிமுகப்படுத்தினாரு. குதிரைப்படை வீரர்களை என்னன்னு சொல்லுவாங்க, சிலேஸ்தா அப்படிங்கிறாங்க. குதிரைப்படை வீரர்களை சிலேஸ்தா அப்படிங்கிறாங்க. அயல்நாட்டு வாணிகத்தில் ஈடுபட்ட வணிகர்கள் என்னன்னு சொல்றாங்க, சேத் அல்லது போரா. அயல்நாட்டு வாணிகத்தில் ஈடுபட்டவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா சேத் அல்லது போரா அப்படின்னும். உள்நாட்டு வாணிகத்தில் ஈடுபட்டவங்களை வந்து பானிக் அப்படிங்கிறாங்க. உள்நாட்டு வாணிகத்தில் ஈடுபட்டவங்க பானிக். அயல்நாட்டு வாணிகம்னா சேத் அல்லது போரா அப்படிங்கிறாங்க. மொத்த வாணிகத்தில் ஈடுபட்டவங்க என்ன, பஞ்சசராக்கள் அப்படிங்கிறாங்க. பஞ்சசராக்கள்னா மொத்த வாணிகத்தில் ஈடுபட்டவங்க பஞ்சசராக்கள் அப்படிங்கிறாங்க. அதோட முகலாயர் காலத்தில் ஆட்சி பிரிவுகள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பேரரசை வந்து சுபாக்களாக பிரிக்கிறாங்க. சுபாக்களோட தலைவர்கள் சுபேதர்கள் அப்படின்னும், சுபாக்கள் கீழே சர்க்கார்களாக பிரிக்கிறாங்க. சர்க்காரோட தலைவர்கள் பஸ்தார் அப்படிங்கிறாங்க. சர்க்கார் கீழே பர்கானாக்களாக பிரிக்கிறாங்க. பர்கானாவோட தலைவர்கள் என்ன சொல்றாங்க, சக்தார் அப்படிங்கிறாங்க. சக்தார்னா பர்கானாவோட தலைவர்கள்.
இதுதான் வந்து முகலாயர் கீழே ஆட்சி பிரிவு. பேரரசு, சுபாக்கள், சர்க்காக்கள், ஃபர்கானாக்கள் அப்படின்னு இருக்கு. இதில் மாநில நிதி அமைச்சர் என்னன்னு சொல்றாங்க? உதவதிவான். உதவதிவான் அப்படின்னா மாநில நிதி அமைச்சர் அப்படின்னும், மாநில சதர் அப்படின்னா சமயத்துறை அமைச்சரை தான் என்னன்னு சொல்றாங்க? மாநில சதர் அப்படின்னும், மாநில பஷி அப்படின்னா வழக்கறிஞர். மாநில பஷி அப்படின்னா வழக்கறிஞர். கோத்வால் அப்படின்னா நகர சிறப்பு நிர்வாக அலுவலர் தான் என்ன சொல்றாங்க? கோத்வால். கோத்வால் அப்படின்னா நகர சிறப்பு அலுவலர். முகலாயர் கால இலக்கிய சான்று, அதாவது நூல்கள் அப்படின்னா என்னதுன்னா துசுக்கி பாபர். துசுக்கி பாபர் வந்து பாபர் எழுதியது. துசுக்கி பாபர் அப்படிங்கிறது பாபர் எழுதியது. இதுல பாபரோட இராணுவம் மற்றும் நிர்வாகத்தை பற்றிய குறிப்புகள் வந்து இடம்பெற்றிருக்கிறது. ஹுமாயூன் நாமத்தை எழுதியது வந்து குல்பந்த் பேகம். குல்பந்த் பேகங்கிறவங்க, அதாவது பாபரோட பொண்ணு வந்து ஹுமாயூன் நாமா அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. இது ஹுமாயூனோட வரலாறு இருக்கும். அக்பர் நாமாவை எழுதினது யாருன்னா அபுல் பாசல். அபுல் பாசல் அப்படிங்கிறவர் அக்பரோட நாமத்தை எழுதியிருக்காங்க. அதில் அக்பரோட ஆட்சி வரலாறு எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அக்பரோட ஆட்சி வரலாறு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அயனி அக்பர் அப்படிங்கிறது எழுதினது யாருன்னா அபுல் பாசர். அயனி அக்பர் எழுதியது யாருன்னா அபுல் பாசர். அக்பர் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்பர் நிர்வாகம். எழுதியவர் வந்து அபுல் பாசல். அபுல் பாசர் வந்து அக்பர் நாமாவும் அயனி அக்பரும் வந்து எழுதியிருக்காரு. முன்தாப் உல் தவாரிக். முன்தகாப் உல் தவாரிக் அப்படிங்கிறத எழுதியவர் என்ன? பவ்தோனி. பவ்தோனிங்கிறவர் முன்தகாப் உல் தவாரிக்ங்கிற எழுதியிருது. இது யாரை பற்றினா அக்பரை பற்றி தான் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து துசுக்கி ஜஹாங்கிரி அப்படிங்கிறது வந்து ஜஹாங்கிரி எழுதியிருக்காரு. ஜஹாங்கிரியோட சுயசரிதை. அப்போ முகலாயரில் வந்து பாபரும் ஜஹாங்கீரும் வந்து தங்களோட சுயசரிதையை வந்து எழுதியிருக்காங்க. இக்பால் நாமா ஐ ஜஹாங்கிரி. இக்பால் நாமா இ ஜஹாங்கிரி அப்படிங்கிறத முதாமிக் கான் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இது யாரை பற்றி அப்படின்னா ஜஹாங்கீரோட வரலாறு. இக்பால் நாமா இ ஜஹாங்கிரி, முதாமிக் கான் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அடுத்து பாக்சா நாமா அப்துல் ஹமீத் லஹோரி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஷாஜகானோட வரலாறு. பாக்சா நாமா அப்துல் ஹமீது ஹஹோரிங்கிற எழுதியிருக்காங்க. ஷாஜகானோட வரலாறு. ஆலாம்கீர் நாமா அப்படிங்கிறது முன்சி மிர்சா முகமது காசின். அவுரங்கசீப்போட வரலாறு. முகமது காசின் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஆலாம்கீர் நாமா அவுரங்கசீப்போட வரலாறு. பத்வாயி ஆலாம்கிரி அப்படிங்கிறத அவுரங்கசீப்பே எழுதியிருக்காரு. அது என்ன, பேரரசுல ஹரிஜா சட்டம் கொண்டு வந்தாரு. அந்த சட்டத்தை பற்றி நூலாக தான் வந்து அவுரங்கசீப் எழுதியிருக்காரு. அடுத்து பார்த்தோன்னா முக்கியமான கட்டிடங்களை வந்து யார் முக்கிய கட்டிடங்கள் அப்படிங்கும்போது, பாபர் வந்து ஆட்சி செஞ்சதே 4 வருஷம்தான். ஸோ அவர் வந்து நிறையா பண்ண முடியல. இருந்தாலும் காபூலி பாக் மசூதி அப்படிங்கிறத பானிப்பட்டில் நிறுவியிருக்காரு. காபூலி பாக் மசூதியை வந்து பானிப்பட்டில் பாபர் நிறுவியிருக்காரு. அடுத்து ஹுமாயூன் வந்து புராண கிலா அப்படிங்கிற இடத்த டெல்லியில் நிறுவியிருக்காரு. தீன் பனா அப்படிங்கிற 2வது தலைநகரையும் டெல்லியில் நிறுவினார். ஹுமாயூனோட கல்லறை வந்து டெல்லியில் இருக்குது. ஆனால் அது ஹுமாயூன் கட்டல, அது வந்து அக்பர் தான் கட்டியிருப்பார். ஏன்னா அதுக்கு அடுத்து அவரோட மகன் தானே கட்ட முடியும் இறந்ததுக்கு அப்புறம். ஆனால் ஹுமாயூனோட கல்லறை டெல்லியில் இருக்கு. அக்பர் வந்து ஆக்ரா கோட்டையை கட்டியிருக்காரு. பதேப்பூர் சிங்கரி அப்படின்னு ஆக்ராக்குள்ள இருக்கிறது பதேப்பூர் சிங்கரி கட்டியிருக்காரு. சிக்கந்தர் அப்படின்னா அக்பரோட கல்லறை. அதாவது அவர் வந்து ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு, இங்கே தான் நம்மளுக்கு வந்து அடக்கம் செய்யணும்னு சொல்லி அவருக்கான கல்லறையும் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. லாகூரில் ஒரு கோட்டையை கட்படுத்தியிருக்காரு. பஞ்ச்மஹால், ஜாமி மசூதி. இந்த பஞ்ச்மஹால், ஜாமி மசூதி இதெல்லாம் யார் கட்டினாங்க அப்படின்னா அக்பர் கட்டினாங்க. இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து பார்த்தோம்னா ஜஹாங்கீர் வந்து எதை கட்டுறாரு அப்படின்னா அக்பரோட கல்லறையை வந்து ஜஹாங்கீர் கட்டுறாரு. அது போக ஆக்ராவில் ஹாலிமர் தோட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கட்டியிருக்காரு. ஷாலிமர் தோட்டம் அப்படிங்கிறத ஆக்ராவில் கட்டியிருக்காரு. லாகூரில் வந்து இத்மத் உல் தௌலாவின் கல்லறை, அதாவது நூர்ஜஹானோட அப்பா மாமனாருக்கு ஒரு கல்லறையை வந்து ஜஹாங்கீர் கட்டியிருக்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஜஹாங்கீர் வந்து பேரளவில் தான் இருப்பாங்க, பின்னாடி நூர்ஜஹான் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அப்படிங்கிறங்காட்டி நூர்ஜஹான் வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு கல்லறையை கட்டியிருக்காங்க. அடுத்து ஷாஜகான் வந்து தாஜ்மஹாலை கட்டியிருக்காரு, செங்கோட்டையை கட்டியிருக்காரு, ஜிம்மா மசூதி, மோதி மசூதி, ஹாலிமர் தோட்டம் டெல்லியில்.
ஹாலிமர் தோட்டம் ஆக்ராவில் கட்டினது ஜஹாங்கீர், அதுவே டெல்லியில் கட்டியிருக்கிறது வந்து ஷாஜகான் கட்டியிருக்காரு. அவுரங்கசீப் வந்து பாட்ஷாஹி மசூதி, லாகூரில் வந்து ஒரு மசூதியை வந்து பாட்ஷாஹி மசூதி அப்படின்னு கட்டியிருக்காரு. அதே வந்து பிபிகா மக்பாரா அப்படிங்கிறது அவுரங்காபாத்தில் ஒரு கட்டியிருக்காரு. முசம்டம் புர்ஜத் அப்படிங்கிறது ஆக்ராவில் கட்டியிருக்காரு. முசாமம் புர்ஜ் அப்படிங்கிறது ஆக்ராவில் கட்டியிருக்காரு. இதுதான் வந்து அவுரங்கசீப்போட கட்டிடக்கலை. முகலாய பேரரசு அப்படிங்கிறது கொஷின்ஸ் வந்து தெரிஞ்சுக்குவோம் எதுக்காக அப்படிங்கிறது இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். ஒன் லைனர் மாதிரி அடுத்த டைம் இருக்கும்போது வீடியோஸில் போடுறேன். ஓகேங்களா?